வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசால் கட்டி முடிக்கப்பட்ட மீன்வளை உணர்த்தும் கூட்டத்தினை தனியார் அபகரிக்கும் முயற்சியை கண்டித்த சாலை மறியலில் ஈடுபட முயன்றார் மீனவ பெண்கள். கருணை அடிப்படையிலான வேலை விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு வேலையை பெற்றுத்தர வேண்டும் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் கோரிக்கை. காலாப்பட்டில் கடல் அரிப்பை ஏற்பட்ட பகுதிகளில் கருங்கற்களை கொட்டு பணியினை விரைந்து முடிக்க அரசுக்கு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தல். புதுச்சேரி செஞ்சி சாலையில் மீனவர்களுக்காக அரசு ஒதுக்கிய இடத்தினை தனியார் அபகரிக்கும் முயற்சியை எதிர்த்தார் வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தெற்கு பகுதியில் 80 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் நூலகம், குழந்தைகளுக்கு பார்க், மீன் வலை உலர்த்தும் கூடம் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஏதும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த இடம் ஹோம் ஸ்டே என்ற பெயரில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இது வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்தினை மீட்ட அரசு உறுதியளித்தபடி நூலகம், பார்க், மீன் வலை உலர்த்தும் கூடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் செஞ்சி சாலை ஜிப்மர் கிளை மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மீனவ பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நூலகம், மீன்வலை உலர்த்தும் கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். அதை ஏற்ற மீனவ பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர் பெண்கள் கூறும் பொழுது, இந்த இடத்திற்காக போராடிய ஒருவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார். இதனால் தான் பாதுகாப்பு கருதி ஆண்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம், பெண்கள் மட்டுமே பங்கேற்கின்றோம் என்று சொல்லிவிட்டோம் என்ற பகீர் தகவலை தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் உள்ள வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பாக இன்று சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர்கள் பணி வழங்க வேண்டி 137 நபர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றனர். ஆனால் நிர்வாகம் வருடம் 5% கொடுக்கும் வேலையை 10 ஆண்டுகள் கழித்து 5% என்ற அடிப்படையில் வேறு 31 நபர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என்ற ஒரு கோப்பினை தயார் செய்து ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர். இதனை கண்டித்து பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் வாரிசுதாரர்கள் அனைவரும் தங்களின் குடும்பத்துடன் குழந்தைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். 23 நாட்களாக ஈடுபட்டு வந்த நிலையில் மார்ச் 12ஆம் தேதி கம்பன் கலையரங்கில் அனைவரும் ஒன்று கூடி சாலை மறியல் செய்வதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் டிஎம்எஸ் மற்றும் OSD சூப்பரண்ட் ஆகியோர் நேரில் வந்த பேச்சுவார்த்தை நடத்தி பணி மூப்பு பட்டியலை வெளியிடுவதாகவும் அதுவரை 5% என்ற அடிப்படையில் கோப்பினை அனுப்ப மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் எங்களுக்கு மினிஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது நாள் வரை பணி மூப்பு அடிப்படையிலான பட்டியலை வெளியிடாமல் வாரிசுதாரர் பணி கோப்பினை யாருக்கும் தெரியாமல் சுகாதார செயலருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர். இது எங்கள் வாரிசுதாரர்கள் அனைவரையும் ஏமாற்றும் ஒரு விஷயமாகும். இந்த பணியை நம்பித்தான் 137 குடும்பங்கள் காத்துக் கொண்டுள்ளன. இந்த கருணை அடிப்படையிலான வேலை விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு எங்களுடைய வேலை எங்களுக்கு பெற்றுத்தரும்படி கோரிக்கை வைத்து இன்று சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் முதல் மாடியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலட்சியமாக செயல்பட்டால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ மக்களை திரட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தினை முன்னெடுக்கும் என காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் போன்ற பகுதிகளில் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் 24 இடங்களில் கருங்கற்கள் கொட்டி 4 மாதங்களில் முடிக்கப்படும் என கூறி பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் இப்பணி கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அறிந்தது போது 4 மாதங்களுக்கு 24 இடங்களில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். இந்நாள் வரை இப்பணி முடியாமல் உள்ளதால் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் காமராஜர் வினோத் தலைமையில் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணனை இன்று சந்தித்து விளக்கம் கேட்டனர்.
நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கடல் அரிப்பை தடுப்பதற்கு தற்காலிகமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் நிரந்தர தீர்வு கடலோர ஆராய்ச்சி தேசிய மையத்தின் அறிக்கை பெற்று ஒப்பந்ததாரர்களிடம் ஒதிய ஒப்பந்த புள்ளிகள் கூறப்பட்ட பணிகளை தொடங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக காலப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, புதுச்சேரி அரசு முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஒப்பந்ததாரர்களிடம் கையூட்டு பெற்று கைது செய்யப்பட்ட விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் எந்த வகையிலும் பாதிக்காமல் காலதாமதம் ஏற்படுத்தாமல் விரைந்து கடல் அரிப்பை தடுப்பதற்கு கருங்கற்கள் கொட்டும் பணியினை தொடங்க வேண்டும் என தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலட்சியமாக செயல்பட்டால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ பெருங்குடி மக்களை திரட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தினை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஞான பிரகாசம், நிர்வாகிகள் ரமேஷ், வேலவன், கருணாநிதி, ராஜ்குமார், சங்கர் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். திருநங்கையர் தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருநங்கையர் தினத்தை முன்னிட்டு இன்று ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஈவ்ஸ் மற்றும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தியது. இதில் ஏராளமான திருநங்கையர் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த மாரத்தான் மீண்டும் கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சகோதரன் மேம்பாட்டு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று இரவு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான நமோ கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான 7 பேர் பங்கேற்கும் 4ஆம் ஆண்டு நமோ கால்பந்து போட்டி கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. நேற்றிரவு இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பாண்டி யுனைடெட் கால்பந்து அணியும் சோமசுந்தரனார் கால்பந்து அணியும் மோதியதில் இதில் பாண்டி யுனைடெட் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் புதுவை நெல்லித்தோப்பு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் விஜயராஜ், புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவர் மகேந்திரா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சோனம்பாளையம் அருகே பைக்கில் 15,750 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட சோனம்பாளையம் சந்திப்பு பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். அப்போது ஒருவர் பைக்கில் கட்டமைப்பு மாட்டை கொண்ட குட்கா பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தார். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பின் அவரிடம் நடத்திய விசாரணையில் கல்மண்டபம் திருமுருகன் நகரைச் சேர்ந்த கன்பிடல் என்பது தெரிய வந்தது. பின் அவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 15,750 மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புழவர்கரை சட்டமன்ற தொகுதி தக்கக்குட்டை பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நேற்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பால் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வெங்கடேசன், குமரன், ஜோசப், கனகலிங்கம், இளையராஜா, சரண், அரசு, சபரி, ஆல்பர்ட்ராஜ், அன்புத்துறை, ராஜேஸ்வரி, தேவிப்பிரியா, சித்ரா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பல கலந்து கொண்ட அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
உழவர்கரை தொகுதி மூலக்குளம் பகுதியில் தன் சொந்த செலவில் சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் புதிய பயிற்சி நூலகத்தை அமைத்துக் கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற டாக்டர் அம்பேத்கரின் 134ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அப்பகுதி மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவரும் பயன்படும் விதமாக புதிய நூலகம் ஒன்றை தனது சொந்த செலவில் அமைத்து அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள், அரசு பணியாளர்கள், போட்டித் தேர்வான VAO, டெபுட்டி தாசில்தார் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், TNPC குரூப் 1, 2, 4 எக்ஸாம், UPSC, போலீஸ் கான்ஸ்டபிள், UDC, LDC போன்ற அரசு திறனறிவு புத்தகங்களை உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் அமைத்துக் கொடுத்தார். இந்த நிகழ்வில் உழவர்கரை மூலக்குளம் ஊர் முக்கியஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சரம் அவை திடலில் ஜெயபாலன் பேக்ஸ் மற்றும் லக்கேஜஸ் என்ற சூட்கேஸ் கடையை திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி சாரம் அவை திடல் அருகே ஜெயபாலன் பேக்ஸ் மற்றும் லக்கேஜஸ் என்கிற சூட்கேஸ் கடை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த புதிய சூட்கேஸ் கடையை திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் திறந்து வைத்தார். முதல் விற்பனையை தொடங்கி வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மனித உரிமைகள் கழக தலைவர் மணிகண்டன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வகுமார், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் செயலாளர் ராஜா மற்றும் திரளானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவிற்கு வந்த அனைவரையும் கடையின் உரிமையாளர் சுதாகர் ஜெயபாலன் வரவேற்று சிறப்பித்தார். திருநங்கைகள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற உலக திருநங்கையர்கள் தின விழாவில் பங்கேற்ற அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திருநங்கைகளின் சேவைகளை பாராட்டினார். உலக திருநங்கையர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் திருநங்கையர்கள் தினம் அன்னலட்சுமி திருநங்கை சமூக அமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி திருநங்கைகள் தலைவி கிரிஜா நாயக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்ட திருநங்கைகளின் சேவைகளை பாராட்டி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் அபயம் அறக்கட்டளை நிறுவனர் சுந்தரமுருகன், தனசுந்தராபால் அறக்கட்டளை நிறுவனர் பனை ஆனந்தன், துணைத் தலைவர் வண்டிமுத்து ஆகியோர் திருநங்கைகளுக்கு வாழ்த்து கூறி மின் விசிறிகளை பரிசாக வழங்கினர். மேலும் இதில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், சொல் ஆய்வு செல்வர் புலவர் வேல்முருகன், சமூக சேவகி ஜெயந்தி, தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் உட்பட சமூக அமைப்பினர் கலந்து கொண்ட திருநங்கையர்களை வாழ்த்தி பேசி சிறப்பித்தனர். நடைபெற்ற விழாவில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகளை கலந்து கொண்டனர். மேலும் திருநங்கையர்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி அண்ணா சிலை அருகே பிரம்மாண்டமாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி மாலை அணிவித்தார். பின்னர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படத்தோட தேர் ஊர்வலமாக பவனி வந்தது. அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற சட்டசபை எதிரே உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டார். அசைவ உணவு 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா வரவேற்புரையாற்றினார். மேலும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் கஸ்பர், மாநில பொருளாளர் சதீஷ், இளைஞரணி தலைவர் கபிரேயல் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர் தமிழ் என்கின்ற தமிழ்செல்வன், பெரியோர் திராவிட கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் லோக ஐயப்பன், தமிழர் களம் அழகர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அரியாங்குப்பத்தில் தொகுதி தேர்தல் குழு பொறுப்பாளர் ஐயப்பன் மற்றும் சமூக அமைப்பு தலைவர்கள், பொதுமக்கள், இயக்கத்தினர்கள், மகளிர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை வருடப்பிறப்பையொட்டி கும்பம் படைத்தல் விழா நடைபெற்றது.
புதுச்சேரி குயவர் பாளையம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய 57ஆம் ஆண்டு சித்திரை வருடப்பிறப்பு உற்சவ திருவிழா இனிதே தொடங்கியதாம். ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திங்கட்கிழமை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம், சக்தி கரகம், புறப்பாடு, கூழ்வார்த்தல், அன்னதானம், காத்தவராய சுவாமிக்கு கும்பப்படையால் உடுக்கை பம்பை வர்ணிப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அன்னதானம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதனை கோயில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் இவர் முருகம்பாக்கத்திலிருந்து கொம்பாக்கம் செல்லும் சாலையில் அலுவலகம் வைத்த வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மாணவர்களுக்கும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை, அதாவது ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், நோட் புத்தகம், கைடு போன்ற கல்வி சார்ந்த உபகரணங்களை கடந்த சில வருடங்களாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வருடம் தேர்வு எழுதி முடித்து அடுத்த வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து இலவசமாக அவருடைய அலுவலகத்தில் வழங்கினார். இதன் மூலம் தினமும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கவும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையவும் இதன் மூலம் வழக்கறிஞர் ஐயப்பன் உதவி செய்து ஆலோசனை வழங்கி வருகிறார். மேலும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கு தேவையான புத்தகங்கள், கைடுகளையும் இலவசமாக வழங்கி வருகிறார். மாணவ மாணவிகள் இதனை மகிழ்ச்சியுடன் பெற்று செல்கின்றனர். மேலும் அந்த மாணவ மாணவிகளிடம் வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும் பொழுது, மாணவ மாணவிகள் ஆகிய நீங்கள் நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும். எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் நல்ல முறையில் படித்து உயர் பதவியை அடைந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நூலகத்திற்கு சென்று நூல்களை படிக்க வேண்டும். பள்ளியில் ஆசிரியரிடம் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்றார். நோக் தி பிரைன் சிபிஎஸ்இ டியூஷன் சென்டரின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விளையனூரில் உள்ள நோக் தி பிரைன் சிபிஎஸ்இ டியூஷன் சென்டரின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் அனிதா பாலமுருகன் நோக் தி பிரைன் ஜேர்னி பற்றி விரிவாக விளக்கி கூறினார். மேலும் டாக்டர் ரோசி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சேஃப்ரட் இன்ஃபோடெச் தலைமை நிர்வாகி, அதிகாரி மற்றும் நிறுவனர் மணிவண்ணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். தொடர்ந்து குத்து விளக்கேற்று கேக் வெட்டி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முருகன் நன்றி உரை வழங்க பழைய மாணவர்கள் தருண், பிரகதி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை பாலமுருகன் சிறப்பாக செய்திருந்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி மேம்பாட்டு அமைப்பு, புதுச்சேரி அன்னை கலைக்கூடம், எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அமைப்பினை தலைவர் ரோஜரியன் புகழேந்தி, ஜி.கே. மாறன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தர்மு, முன்னாள் முதல்வர் பிரபஞ்ச வாசர் என்ற நாகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர்கள் கலையரசன், மேகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் ரத்தின முருகவேல் ஆகியோர் நோக்கு உரையாற்றினர். செயலாளர் சந்திரசேகரன், அமைப்பு செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் தலைவர் கலைமாமணி இளங்கோ சிறப்பு உரையாற்றினார். அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராசன், பொதுப்பணித்துறையின் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கவிஞர் மூப்பா என்ற பாலசுப்ரமணியம், முன்னாள் காவல் கண்காணிப்பு அதிகாரி தமிழ் காவலர் பாலகிருட்டினன், புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் பலர் எல்லை சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் ஆளுமை என்ற தலைப்பில் கவியரங்கத்தை நடத்திய கவிஞர் பைரவி உள்ளிட்ட குழுவினருக்கு பாராட்டு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைப்பின் பொறுப்பாளர் ராமமூர்த்தி, சித்தானந்தம், முனைவர் முருகராஜும், பாலசுப்ரமணி, அருள்முருகன்,
சுகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நெறியாள்கையை ஜெயஸ்ரீ தனசேகரன் சிறப்பாக செய்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்கள் மோர் பழங்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனைப்படி மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநில நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகிகள் முகுத்தன் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிகேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி நிர்வாகி செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி இளைஞரணி நிர்வாகி பேட்ரிக், நெல்லித்தோப்பு தொகுதி கிளை நிர்வாகிகள் ஆண்ட்ரூஸ், ஜீவா, தட்சிணாமூர்த்தி, விக்னேஷ், குகு பிரகாஷ், சுஜித், தேவா, பூமணி, விக்கி, அகஸ்டின், உலேன்பேட்டை தொகுதி நாகராஜ், உப்பளம் தொகுதி தேவா, ஆனந்த், மணவேலி தொகுதி சந்தோஷ், ஆகாஷ் மற்றும் கழக தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியால் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000 பெண்களுக்கு புடவைகள், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் சலீம் பாஷா, ஷக்கீல், பச்சை வாழியம்மன் மற்றும் கணபதி சங்கர் ஐயப்பன், ரகுமான், களியமூர்த்தி, ஜிவா, கர்ணா, பாஸ்கர், அருள், சரண், செந்தில், விக்ரமாதித்தன், சஞ்சய் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8720 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசால் கட்டி முடிக்கப்பட்ட மீன்வளை உணர்த்தும் கூட்டத்தினை தனியார் அபகரிக்கும் முயற்சியை கண்டித்த சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மீனவ பெண்கள். கருணை அடிப்படையிலான வேலை விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு வேலையை பெற்றுத்தர வேண்டும். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் கோரிக்கை. காலாப்பட்டில் கடல் அரிப்பை ஏற்பட்ட பகுதிகளில் கருங்கற்களை கொட்டு பணியினை விரைந்து முடிக்க அரசுக்கு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தல். திருநங்கைகள் நல சங்கம் சார்பில் உலக திருநங்கையர்கள் தின விழா கொண்டாட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.